உலகத்திலே மிக மிக கொடூரமான சிந்தனை உள்ளவர்கள், மனம் படைத்தவர்கள் யூதர்கள் தான். இன்றைக்கி அந்த யூதர்கள் அங்கே ஒரு சில பிரிவினர் தான் இந்தியாவுக்குள்ள கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களாக ஐயங்கார்களாக இருக்கிறார்கள். அவருடைய கோட்பாடுகள், பெருவாரியான கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விட்டு கொடுக்கும் மனநிலையே இருக்காது. கொலை செய்வதில் மாத்திரமே குறியாக இருப்பார். கண்டம்னேஷன், உடனே அவ்வளோதான், அவனை நியாயம் தீர்த்து விடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த மக்கள் வந்து ரொம்ப இரக்கமுடைத்தவர்களாக இருப்பாங்க. சரி, அதுக்கு என்ன பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு பார்த்துக்கிறவங்க, அதுக்காக நம்ம விட முடியுமா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிராமண சமூகத்தார்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டித்தனமாக இருந்து ரொம்ப கொடூரமான வேலைகள்லாம் செய்வாங்க. இங்கே மட்டும் செய்யாமல் போய் கனடாலேயும் அமெரிக்காலேயும் அதே வேலையை செய்கிறாங்க. ஆமாம், பெண்களை வந்து அந்த முக்கியமான நாட்களில் வீட்டை விட்டு திறத்தி வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும்னு பால்கனியில் உட்கார வச்சுட்டான், குழுக்களில் நடுங்க வச்சுட்டான். போலீஸ் வந்து அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிட்டான். இங்கே பண்ண முட்டாள்தனை தான் அங்கேயும் போய் பண்ணிகிட்டு இருக்கான். எவ்வளோ கேடுகட்ட மனநிலை உள்ளவங்க, ரொம்ப அடிப்படையான கட்டுப்பட்டியான ஆட்களாக இருக்கும். ஒரு பிராமண ப்ரொஃபஸர் வந்தாங்க இங்கே, அவங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ வேறு ஜாதியை சேர்ந்தவன், நீ மதத்தை சேர்ந்தவன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, நம்மளாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், நம்மளாம் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நம்மளாம் கிறிஸ்தவர்கள் அப்படி நீ சொன்னேனாலே இன்னொன்று என்ன சொல்கிற, அவெல்லாம் நம்ம ஆள் கிடையாதுன்னு சொல்கிற, அது பிரிவினையை உண்டாக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாருமே ஹியூமன் பீயிங். அவருக்கு பிடிச்சதை அவர் பின்பற்றுகிறார், இவருக்கு பிடிச்சதை இவர் பின்பற்றுகிறார். நாம் எல்லாரும் இந்துக்கள், நாமெல்லாம் பிராமணர்கள், நாமெல்லாம் நாடார்கள், இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அப்போ மற்றவர்களையும் உங்கள் இடத்துலேருந்து பிரிக்கிறீர்கள். அதான் இயேசு கிறிஸ்துனார். இந்த இதுதான் கிடையாது, ஆணும் பெண்ணுனே கிடையாதுன்றார். சதுசேயர்களாக தான் சொன்னார், ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, அவர்கள் எல்லாம் தேவதூதர்களை போல் இருப்பார். இறைவனுடைய பார்வையில் இந்த வித்தியாசமே கிடையாது. மனிதர்கள் தங்களுக்காக அநேக உபாய தந்திரங்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த மாதிரி புதிய ஏற்பாடுகளை, புதிய கட்டளைகளை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கும்போது யூத மார்க்கத்தார்கள் பழைய கட்டளையை போயிட்டே இருந்தான். இன்றைக்கி முஸ்லீம் பண்ணுற மாதிரி சுன்னத்து பண்ணிக்கோ, முக்காடு போட்டுக்கோ, 40 நாள் சாப்பிடாத, இதுதான் இன்றைக்கி 40 நாள் சாப்பிடாதுன்னு இருக்கான் பாரு. இல்லை, இந்து காலங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க, 40 நாள் சாப்பிடக்கூடாது, இயேசு ஐவாறு, சிக்கன் திங்காத, மட்டன் திங்காத அப்படின்னு இன்னும் பழைய காலத்துக்கே இப்போ. இது அந்த யூத மார்க்கத்தின் தாக்கம், அதான் ரோமானிய மார்க்கத்தின் தாக்கம். அந்த ரோமர்கள் யூத மார்க்கத்தை அழித்து மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சில கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவோட கோட்பாடுகள் சிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதான் ரோமன் கேத்தலிக்ஸ்.